அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம ஜென்ரல் இங்கிலீஷோட புது சிலபஸ் பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம பார்க்குறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு டேபுலேஷனாக ஃபார்ம் பண்ணியாச்சு. யூனிட் 1 என்ன வருது, யூனிட் 2 என்ன வருது அப்படிங்கிறத ஜஸ்ட் இதை நீங்கள் பார்த்தா போதும். கீழே அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் டாபிக் டீட்டெயில்ஸ் தெளிவாக உங்களுக்கு டேபுலேஷன் போட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க சிலபஸில் தான் அப்படியே பேராகிராஃபாக இருக்கே, நம்ம பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. ஸோ டேபுலேஷனுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு விசிபிலிட்டி கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். கிராமர், பார்ட் ஆஃப் ஸ்பீச், கார்ட், டென்ஸு இது எல்லாமே அப்படியே பிரித்து தனித்தனியாக உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கு. யூனிட் 2 ஒகாபுலரி, சினோனிம்ஸ், ஆன்டினிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் இருக்குது. அடுத்த ரைட்டிங் ஸ்கில்லு, டெக்னிக்கல் டேர்ம்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதை அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க டாபிக், அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே இந்த கார்னரில் கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா வேர்ட் அண்ட் சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் அண்ட் வாய்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன் டாஸ்க். ஓகே, இது எல்லாமே ஓகே தான். அடுத்த மேஜர் டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 7 போயம்ஸ் வரும். அதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், போய்ட்ரி அப்ரிஷியேஷன், அந்த அனலைசிஸ் ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே வந்துடும். இங்கே சைடில் உங்களுக்கு போயம் ஃபுல்லாக போயம் ஆத்தர் அப்படியே வரிசையாக கொடுத்துருக்கேன். ஃபுல் பிடிஎஃப்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். அடுத்த இது வந்து ப்ரோஸ் அண்ட் ட்ராமா, உள்ளே இருக்க கதைங்க உங்களுக்கு தெரியும், அதுவும் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கு. கடைசியில் பாருங்கள், டோன்ட் வரி அபவுட் சிலபஸ் சேஞ்சிங், ஆல் த யூனிட் இஸ் டேக்கன் ஃப்ரம் அவர் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்ஸ். எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, சிலபஸ் இவங்க மாற்ற நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கான்ஃபிடன்ட் குறையுது இல்லையா. எல்லா சிலபஸுமே உள்ளதான் எடுத்திருக்கானுங்க, அதில் டவுட்டே கிடையாது. அது மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் போட்டிருப்போம். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா, இந்த பிடிஎஃபை ஜஸ்ட் அப்படியே கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், அதை போயிட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. அந்த பேராகிராஃபை வச்சு படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும். இது ஒரு கிளாரிட்டியாக டேபுலேஷன் போட்டு கொடுத்ததுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கும் நம்ம பார்க்குறப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாக பிரிண்ட்டு போட்டு கையில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.